ஆக்சுவலா விஜய் அவர்கள் வந்து எப்படி சொல்றது? விஜய் அவர்கள் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் வீரியமா செயல்படணும். மக்களோட பிரச்சனையை பேசணும்னு நான் நினைக்கிறேன். சரி, யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அரசியல் என்பது மக்களுக்கானது. ஸோ மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? ஸோ அவர்கள் என்ன துயர்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக போராட வேண்டும். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி நாம இன்னும் ஏன் பேசிட்டு இருக்கோம்னா, எனக்கு தெரிஞ்சு தாமிரபரணி ஆறு வந்து ஓரளவு இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமே வந்து நல்லக்கண்ணு ஐயா தான். அங்க மணல் அள்ளக்கூடாது, அந்த மாதிரி வந்து பன்னாட்டு தொழிற்சாலைகள் வந்து நீர் உறிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாரு. அதே போல அங்க மணல் அள்ளக்கூடாது தடை வாங்கினாரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு. அப்படி வாங்கும்பொழுது அதனால நாம் மதிக்கிறோம். எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என் அண்ணாமலை அவர்களே சமயத்தில் சொன்னார், எனக்கு நல்ல கண்ணன்னா ரொம்ப பிடிக்கும், நான் வேற கட்சியா இருந்தாலும் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. அந்த மாதிரி ஏன் அவர் நல்ல கண்ணி நான் உதாரணமா சொல்றேன்னா, அவர் வந்து மக்களுக்காக போராடினார், மக்களுக்காகவே வந்து வாரார். அந்த மாதிரியான ஒரு தலைவர். விஜய் அவர்களும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி வரும் ஒரு ஒரு மூடிய அரங்கத்துக்குள்ளோ இல்ல ஒரு ஒரு மாநாடாகவோ இல்ல வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவோ அரசியல் செய்வதை வந்து நான் விரும்பல, பர்சனலா விரும்பல. எப்படி செய்யணும்னா களத்துக்கு போகணும். இப்ப பரந்தூருக்கு போனாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா? வேற எந்த அரசியல் தலைவரும் போனார். இது வந்து சீமான் அவர்கள் போனார்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் போனார். இப்ப விஜய் அவர்கள் போன பிறகுதான் வந்து அது பெரிய விவாத பொருளானது. அதன் பிறகுதான் இங்க இருக்கிற சுற்றுச்சூழல் அமைப்புகள் எல்லாம் பேசினாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து வாய திறகல. இப்ப பூவில நண்பர்களாகட்டும், நித்யானந்தன் ஒருத்தர் இருக்காரு, முடி வச்சிருப்பாரு. அவர்லாம் வந்து அதிமுக ஆட்சியில என்னென்ன பேசினாலும் உங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியும். சோ அந்த இஷ்யூ வந்து மீண்டும் பேச வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பரந்தூரை பற்றி விஜய் அவர்கள். சோ ஏன் அதன் பிறகு வந்து அந்த மாதிரியான அரசியல் அவரை கைவிட்டுட்டாரு, ஏன் பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. அதுக்கான ரீசனே தெரியும்.